வணக்கம். நான் தமிழன்பன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக 3-4 பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது. இன்று அக்கட்சியில் மேலும் ஒரு பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. நேற்றே நாம் பேசியதுபடி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் இன்னொரு அணியாகவும் அதிமுகவினர் செம்பாதியாக பிரிந்து கிடக்கிறார்கள். நேற்று வரை அவை இந்த பிரிவு வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து வெளிப்படையாக இந்த பிரிவை அறிவித்து விட்டார் சி.வி. சண்முகம் அவர்கள். சி.வி. சண்முகம் அவர்கள், எஸ்.பி. வேலுமணி அவர்கள், சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த, அதாவது எங்கள் பக்கம் 30 பேர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் பக்கம் 24 பேர் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இன்னமும் சரியாக எவ்வளவு எண்ணிக்கை, இந்த பக்கம் எவ்வளவு அந்த பக்கம் எவ்வளவு என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை. அது நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். எப்படி இருப்பினும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் பல தோல்விகளை சந்தித்தது என்றும், இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக பாஜகவின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து நாங்கள் படுதோல்வியை சந்தித்து விட்டோம் என்றும் ஒப்புக்கொண்ட சி.வி. சண்முகம் அவர்கள், இதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவின் ஆதரவில் நாம் ஆட்சி அமைப்போம் என்று வெளிப்படையாக எங்களை கேட்டார். அதை நாங்கள் ஏற்கவில்லை, பேரதிர்ச்சி அடைந்து விட்டோம். ஏனெனில் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அதிமுக இப்பொழுது தன்னுடைய பதவிக்காக திமுகவிடம் ஆதரவை கோரி நின்றார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எப்படி சொன்னதால் நாங்கள் பெரிய அதிர்ச்சி அடைந்து விட்டோம் என்று வெளிப்படுத்தியிருக்கிறார் சி.வி. சண்முகம். இதன் மூலம் தேர்தலுக்கு பிறகு அதிமுக அமைச்சரவை திமுக வெளியிலிருந்து ஆதரவு என்கிற யூகங்களாக வந்த செய்தி உறுதிப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் இது குறித்து பேசியிருந்தார். அதன் பிறகு வெளிப்படையாக இப்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார். அதை உடனடியாக மறுத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியிலிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்து விட்டது. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இவர்கள் பொய் சொல்கிறார்கள், இவர்கள் மூவரும் மந்திரி பதவிக்காக தமிழக வெற்றி கழகத்தின் காலில் விழுந்து கிடக்கிறார்கள், நாய் போல் வாலாட்ட தயாராகிவிட்டார்கள் என்றெல்லாம் ஒரு கடுமையான அறிக்கை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து வந்திருக்கிறது. இதிலிருந்து அந்த அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருப்பது உறுதியாகி இருக்கிறது. இரண்டு தரப்பும் தனித்தனியாக சட்டப்பேரவை தலைவரிடம் மனு கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் சொல்பவர்தான் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்க வேண்டும், கொறடாவாக இருக்க வேண்டும் என்று இருவரும் தனித்தனியாக மனு கொடுத்திருக்கிறார்கள். அவற்றில் எதை சட்டப்பேரவை தலைவர் ஏற்கப் போகிறார் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியினரும் சட்டப்பேரவை தலைவர் தேர்தலை ஒட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பேச அழைக்கப்பட்டனர். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு கட்சியாக பேசிக்கொண்டே வந்தார்கள். விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று பொது உடைமை கட்சிகள் என்று ஒவ்வொரு கட்சியாக பேசிக்கொண்டு வந்த வரிசையில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி அமர்ந்தவுடன் சட்டப்பேரவை தலைவராக இருந்த சட்டப்பேரவை தலைவராக இருக்கும் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள், வேலுமணி அவர்கள் கையை உயர்த்துகிறீர்கள், நீங்கள் பேச வேண்டுமா என்று கேட்கிறார். அவரும் ஆம் என்கிறார். உடனே அவரை பேச அழைக்கிறார். அதாவது ஒரு கட்சிக்கு ஒருவர் என்று இருக்கின்ற நடைமுறையில் ஒரு கட்சியில் இருவர் என்று பேச வைத்திருக்கிறார் ஜே.சி.டி. பிரபாகர். அப்படியெனில் அவர் அந்த இன்னொரு அணியை அங்கீகரிக்கப் போகிறார் என்பது இதிலிருந்து நாம் உணர முடிகிற செய்தியாக இருக்கிறது. அதோடு நேற்றைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், மதிமுக தலைவர் வைகோ, மருத்துவர் அன்புமணி, நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்ற விஜய்
இன்றைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களுக்கு செல்கிறார் என்றும் அதோடு CV சண்முகம் அவர்களுடைய இல்லத்துக்கு செல்கிறார் என்றும் ஒரு தகவல் இருக்கிறது. இன்று மாலைக்குள் அவர் CV சண்முகம் இல்லத்துக்கு சென்றும் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இந்த விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக ஆட்சி, அதனுடைய சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் இவர்களை அங்கீகரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லும் என்பது அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். இவர்களுக்கு எவ்வளவு பேர் எண்ணிக்கை ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை ஒட்டி தான் அந்த சட்ட சிக்கல்கள் வரும். அதுவரை அதற்கு விடை யாருக்கும் தெரியாது. இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் மனநிலை CV சண்முகம் தலைவிலான இந்த பிரிவை ஆதரிப்பது என்கிற மனநிலை இருப்பதை நாம் உணர முடிகிறது. அதற்கேற்றாற்போல் நாங்கள் தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார்கள். இந்த அதிமுக இந்த பல பிரிவுகளுக்கு பிறகு தனியாக ஒரு தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. நியூஸ் ஜே என்ற பெயரில் இயங்கி வரும் அந்த தொலைக்காட்சி இன்றைக்கு ஒரு வெளிப்படையாக அந்த தொலைக்காட்சியில் வருகிற செய்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக ஆதரவு என்று செய்தி போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் அந்த தொலைக்காட்சியையும் CV சண்முகம், SP வேலுமணி குழு தங்கள் கைவசம் வைத்திருக்கிறது என்பது வெளிப்பட்டிருக்கிறது. இவர்கள் நாங்கள் தான் அதிமுக என்று சொல்லி ஒரு சட்டப்பேரவைத் தலைவரோட மனு கொடுக்கிறார்கள். சட்டப்பேரவைக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். பொதுக்குழுவை அவர் கூட்டுவது என்பதன் மூலம் பொதுக்குழுவில் அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அவரை அப்பொறுப்பிலிருந்து நீக்குவது என்கிற முடிவுக்கு இவர்கள் வந்திருப்பதும், அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களிடம் இவர்கள் பேசிக்கொண்டே இருப்பதும் இதற்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கிற செய்தி. இந்த நேரத்தில் இந்த அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்ட KA செங்கோட்டையன் இதற்கு பெரிய பின்புலமாக இருக்கிறார் என்பது ஊகச் செய்தியாக இருக்கிறது. அது உண்மையாக இருப்பதற்கு 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் அதிமுகவை உடைத்த செங்கோட்டையன் என்றே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. செங்கோட்டையன் தான் இதை செய்கிறார் என்று தெரிகிறது. அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிய ஒரு கட்சியில் இருந்து ஒரு நாள் அவரை அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாமல் நீக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த செங்கோட்டையன் அவருடன் சமாதானமாக பேசி அவரை தக்க வைத்துக் கொள்ள விரும்பாமல், அவர் இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது என்று அவரை தூக்கி எறிந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அதனுடைய விளைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அக்கட்சியை சார்ந்தவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 2 பிரிவாக பிரிந்து இது மேலும் பலவீனம், அதாவது தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து பெரிய பலவீனத்தில் இருக்கிறது. இப்பொழுது 2ஆக பிரிந்து மேலும் பலவீனத்தை சந்திக்கிறது. இந்த நேரத்தில் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் இப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இந்த பிரிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் பலவீனமாகிறார். இன்னொரு பக்கம் அதிமுக, நாங்கள் தான் அதிமுக என்று சொல்பவர்கள் தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கும் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அதில் அமைச்சர் பதவி பெற்று கட்சியை வலுப்படுத்தப் போகிறார்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக நின்று பேசி தன்னையும் அதில் இணைத்துக் கொள்வதற்கு பேசியிருக்கலாம், ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் அவர் மிகவும் பெருந்தன்மையாக இப்பொழுதும் அனைவரும் இந்த பிரிவினை தேவையில்லாதது, இந்த பிரிவினை ஒரு சிலரின் சுயநலத்திற்காக இந்த அதிமுக என்கிற பெரிய இயக்கம் பலியானதன் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த பிரிவினையை கைவிட்டு இப்பொழுதும் அனைவரும் கலந்து பேசி அனைவரும் ஒன்றுபடுவோம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு நன்றாக தெரிகிறது, தலைமை பொறுப்பில் ஜெயலலிதா அவர்களுடன் பல ஆண்டுகள் பயணித்ததனால் அவருக்கு நன்றாக தெரிகிறது, ஒரு கட்சி மேலும் மேலும் பிளவுண்டு செல்வது என்பது அந்த கட்சிக்கு எந்த வகையிலும் பலன் தராது என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது. நான் முன்பே பல காணொளிகளில் பல விவாதங்களில் பேசிய விஷயம், அதிமுக மட்டும் சரியாக இருந்திருந்தால் அதிமுக தலைவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு மேடையில் நின்று
ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாறி இருந்தால் இந்த தேர்தலில் திமுக மீதான அதிருப்தியினுடைய பலனை அதிமுக தான் பெற்றிருக்கும், அதிமுக தான் வென்றிருக்கும் என்று பலமுறை நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் முடிவு நாளன்றும் தொடக்கத்தில் முதல் இடத்தில் விஜய் கட்சியும் அடுத்த இடத்தில் அதிமுகவும் தான் வந்து கொண்டிருந்தது. போக போக அது 3ஆம் இடத்திற்கு போனது, 2ஆம் இடத்திற்கு திமுக வந்தது. வாக்கு வித்தியாசங்களும் பார்த்தால் வெற்றி பெற்ற விஜய் கட்சி 1,75,00,000 வாக்குகள் என்றால் அதற்கு அடுத்த நிலையில் வந்த திமுக 1,55,00,000 வாக்குகள், அதற்கு அடுத்த நிலையில் வந்திருக்கிற அதிமுக 1,24,00,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட அது 17 லட்சம் 18 லட்சம் வித்தியாசத்தில் திமுக தோல்வியடைந்தால் இன்னொரு 18 லட்சம் சேர்த்து அதிமுக தோல்வியடைந்திருக்கிறது. இதே அதிமுக ஒருங்கிணைந்து நின்றிருந்தால் இந்த தேர்தலில் நாம் முன்பே பார்த்தபடி சசிகலா அவர்கள் தனியாக நின்று கிட்டத்தட்ட எவ்வளவோ லட்சம் வாக்குகள் வாங்கினார். அந்த வாக்குகள் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அந்த எண்ணிக்கை சரியாக நினைவில் இல்லை. அந்த வாக்குகளும் அதிமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள், அந்த வாக்குகள் பிரிந்ததும் அதிமுகவின் தோல்வி காரணமாக இருந்தது. சுமார் 7-8 தொகுதிகள் அதிமுகவின் தோல்விக்கு சசிகலா கட்சியினுடைய வாக்குகள் காரணமாக இருந்தது என்பதை நாம் முன்பே பார்த்தோம். இப்படி அவர்கள் ஒருங்கிணைந்து இருந்திருந்தால் திமுகவை எதிர்ப்பதற்கு அதிமுக தான் சரி என்று மக்களும் நம்பி வாக்களித்திருப்பார்கள். விஜய் என்ற ஒருவர் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது, இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்க முடியாது, இவ்வளவு இடங்களை பெற்றிருக்க முடியாது. இதை இன்று தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிற சசிகலா, நாம் திரும்ப ஒன்றுபட்டு நின்றிருந்தால் நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இப்பொழுதாவது அதை உணர்ந்து அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்று அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுதும் இந்த தேர்தலில் இப்பொழுது இந்த இருக்கிற இடங்களில் 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு பாதி, அதாவது அவர் பக்கம் 23 பேர், எங்கள் பக்கம் 24 பேர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அல்லது எடப்பாடி பக்கம் 22 பேர், இந்த பக்கம் 25 பேர் என்று செய்திகள் இருக்கின்றன. அந்த பக்கம் எங்கள் பக்கம் 30 பேர், அந்த பக்கம் 17 பேர் என்று இவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இது சரிபாதையாக பெறுகிறது என்பது மட்டும் இப்பொழுது தெள்ள தெளிவாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கிற அறிக்கையிலும் தன்னுடைய நான் என்கிற அந்த எண்ணம் இருக்கிறது. இந்த கட்சிக்காக, பொதுச் செயலாளருக்காக இந்த வாக்குகள் வந்திருக்கின்றன என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த கட்சி யாருடன் கூட்டு சேர வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்று ஒரு கேள்வியை அந்த அறிக்கையில் அவர் எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் எஸ்பி வேலுமணி அவர்களையும், சி.வி. சண்முகம் அவர்களையும், திரு விஜயபாஸ்கர் போன்றவரையும் பார்த்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. அவர்கள் எல்லாம் இந்த அதிமுகவின் வெற்றிக்காக எவ்வளவு தொகைகளை செலவழித்தார்கள், எவ்வளவு வேலைகளை செய்தார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் அவர்களை தள்ளி வைத்து இன்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் என்றவுடன் அவர்களை தள்ளி வைத்து நீங்கள் யார் என்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். மீண்டும் தன்னுடைய தன்முனைப்பை, ஈகோவை தான் முதலில் நிறுத்தியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் இப்பொழுதும் அந்த பொதுத்தன்மையுடன் நடந்து அவர்களுடன் ஒரு சமரசம் பேசி எப்படி செய்யலாம் என்கிற இடத்தில் அவர் இருந்திருந்தால் இவர்கள் இவ்வளவு ஆவேசமாக வெளியில் வந்து பேட்டி கொடுக்க மாட்டார்கள், ஒருங்கிணைந்து தனியாக இயங்குகிற முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள். இப்பொழுது இவர்கள் முதலில் சட்டமன்ற கட்சியை கைப்பற்றுவது, அதற்கடுத்து கட்சியை கைப்பற்றுவது என்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்திருக்கிற இரு அறிக்கைகள், அதாவது ஒன்று எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து, இன்னொன்று திருமதி சசிகலா அவர்களிடமிருந்து, இந்த இரண்டு அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை மீண்டும் தன்னுடைய தன்முனைப்பை காட்டுகிறது, தன்னுடைய ஈகோவை காட்டுகிறது, இவர்களை எள்ளி நகையாடுகிறது, நீங்கள் யார் என்று எடுத்திருந்து பேசுகிறது. அதே சமயம் இந்த பக்கம் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விட்டு கொடுக்காமல் சிலருடைய தனிப்பட்ட சுயநலன் காரணமாக அதிமுக இந்த இவ்வளவு பின்னிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது மிகவும் வருத்தத்துக்குரியது. இப்பொழுதாவது நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பாதிக்கப்பட்ட செங்கோட்டையன் போன்றோர் எடப்பாடி இல்லாத அதிமுக என்பதை நோக்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளும் திரு எஸ்பி வேலுமணி போன்றோர் அந்த நிலைக்கு, அந்த எண்ணத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலும்
திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்கிற சொல்லோ வார்த்தையோ இல்லை. அவர் மேலும் மேலும் பலவீனப்படுவது வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை தான் இந்த இன்றைய அறிக்கையிலும் வலியுறுத்தி இருக்கிறார். இதுதான் ஒரு பொதுவான தலைவருக்கு அழகு, தலைமை பண்பு என்று சொல்லப்படுவது இதுதான். இந்த கட்சி பிரிந்து செல்வது என்பது சரி வராது. மக்கள் அதன் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். தொண்டர்களே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்பது மக்கள் எப்படி நம்பிக்கை கொள்வார்கள் என்பது யதார்த்தமான ஒரு நிகழ்வு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை யார் போனாலும் போகட்டும், இரட்டை இலையும் அதிமுக என்கிற பெயரும் என்னிடம் இருந்தால், அதனுடைய சொத்துக்களும் என்னிடம் இருந்தால் போதும் என்கிற மனநிலையில் இருப்பதாகத்தான் அவருடைய இன்றைய அறிக்கை தெளிவுபடுத்துகிறது. அவர் ஒரு புத்திசாலியாக இருந்தால், தலைமை பண்போடு இருந்திருந்தால், ஒரு தலைவராக இருந்திருந்தால் இவர்களை வெளியே அனுப்பி விட்டிருக்க கூடாது. இவர்களை சமாதானப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர் 2 நாட்கள் அவர்களை அமைதிப்படுத்தி வைத்திருந்தது கூட பதவி ஆசை காட்டித்தான் என்கிற இடத்தில் தான் இருக்கிறது. அதாவது பதவி இருந்தால் ஒன்றாக இருப்பார்கள், இல்லை என்றால் பிரிந்து செல்வார்கள் என்பது ஒரு கட்சிக்கு அழகான விஷயமே கிடையாது. என்ன இருந்தாலும் நிற்க வேண்டும் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய வென்றாலும் தோற்றாலும் திமுக பற்றி யாரும் குறை சொல்ல முடியாதபடி, அதை எள்ளி நகையாடி விட முடியாதபடி, அதை அலட்சியமாக நினைத்து விட முடியாதபடி திமுக இருக்கிறது என்றால், பல தோல்விகளை பார்த்த கட்சி அது. எந்த தோல்வி, எவ்வளவு தோல்வி வந்தாலும் அந்த கட்சி இறுக்கமாக இருந்தது, விடாப்பிடியாக இருந்தது, ஒருங்கிணைந்து நின்றிருந்தது. 1993ஆம் ஆண்டு திரு வைகோ அவர்கள் கட்சியிலிருந்து விலகி, கட்சியிலிருந்து 8 மாவட்ட செயலாளரோடு விலகி போன பின்பும் கூட அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரும் வைகோவுடன் சென்று விட்டார்கள் என்றெல்லாம் பரப்புரை செய்யப்பட்ட போதும் கூட விடாப்பிடியாக நின்று அந்த கட்சியை காப்பாற்றினார் அந்த கட்சியின் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதற்கு காரணம் கொள்கை பிடிப்பும் ஒரு தீவிரமான உழைப்பும் தேவை. அந்த கொள்கை பிடிப்பும் தீவிர உழைப்பும் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கிறதா என்றால் இல்லை என்று. அவர் தீவிரமாக உழைக்கிறார், ஆனால் கொள்கை பிடிப்பு இருக்கிறதா என்றால் தெரியவில்லை. இல்லை, அவருக்கு கொள்கை, திராவிட இயக்க கொள்கை என்றால் என்னவென்று தெரியாது, நான் அறிஞர் இல்லை என்று சொன்னவர் தான் அவர். அதே சமயம் ஒரு தலைமை பண்பாவது இருக்கிறதா என்றால் இன்றைய அறிக்கையும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு அவர் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்போம், இந்த சவாலை எதிர்கொள்வோம், அடுத்த தேர்தலில் வெல்வோம், இன்றைய வரைக்கும் நாம் இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறோம், அடுத்த தேர்தலில் நாம் சேர்ந்து வெல்வோம் என்பது போல் பேசியிருந்தாரானால் கூட அவர் ஒரு நல்ல தலைவராக இருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் திரு எஸ்பி வேலுமணி அவர்களையும், நேற்று வரை உங்கள் தோளோடு நின்று எல்லா விஷயங்களையும் முடிவு செய்த எஸ்பி வேலுமணி அவர்களையும், சி வி சண்முகம் அவர்களையும், இந்த கட்சி யாரோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் யார் என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் என்றால் அது அதை விட அபத்தம் வேறொன்றும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் வந்த சசிகலாவினுடைய அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தூக்கி எறிந்து விடாமல், எடப்பாடி பழனிசாமியின் தவறால் இது நடந்திருக்கிறது, அவரை விட்டுவிட்டு அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. ஒரு சிலரின் சுயநலத்தால் இந்த கட்சி இவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறது. இனியும் மேற்கொண்டும் இந்த பலவீனம் இந்த பிரிவு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்றுதான் அவர் இப்பொழுது சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு நமக்கே எடுத்து சொல்கிறார்கள். சசிகலா அம்மாவோட அறிக்கை நல்லா இருக்குங்க, அவங்க தான் பொருத்தமாக பேசியிருக்காங்க என்று நமக்கே நண்பர்கள் சொல்கிற இடத்தில் அந்த அறிக்கை இருக்கிறது. இதை அதிமுகவினால் பலன் பெறுகிறவர்கள், அதிமுக என்கிற பெயரை வைத்து அமைச்சர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி எல்லாம் பெற்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக இன்றைக்கு தொடர்ந்து பார்ப்பனர்களுக்கு திராவிட இயக்கம் என்றால் எட்டிக்காய் கசப்பாகத்தான் இருக்கும். அவர்கள் அனைவரும் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் எதிரெதிரே நின்றிருந்த கட்சிகள் இன்று தோற்று போய் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கின்றன என்றெல்லாம் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் மகிழ்ந்து கொண்டும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தன்னலம் மட்டுமே தான் என்று நான் உறுதியாக சொல்வேன். அவர் இறங்கி அதிமுகவை ஒருங்கிணைத்திருப்பாரே என்றால்
இந்த தேர்தலில் திமுக மீது அதிருப்தி இருந்திருந்தால் அது அதிமுகவுக்குத்தான் அந்த பலன் சென்று சேர்ந்திருக்கும். அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்க முடியும். அவருடைய வாக்கும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்படுகிற வாக்கு விகிதமும் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. அந்த இடத்தை இதனால் தப்ப விட்டுவிட்டோம் என்று இப்பொழுதும் உணராமல் மேற்கொண்டும் அதை பலவீனப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் யார் என்கிற கேள்வியை எழுப்புகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றால் அவரை எப்படி என்னவென்று சொல்வது என்று புரியவில்லை. இந்த நேரத்தில் அதிமுக, அதாவது ஒரு தமிழ்நாட்டின் நலன் கருதி தான் நான் பேசுகிறேன். அதிமுக என்கிற கட்சியாலோ அதனாலோ நமக்கு ஒரு பலனும் கிடையாது. பெரும்பாலான மக்களுக்கும் அது அந்த கட்சி பலமாக இருந்தால் அதனால் பலனடைவர்கள் என்பவர்கள் வட்டத்தில் நாம் யாரும் கிடையாது. இருந்தாலும் தமிழ்நாட்டின் நலன் என்று யோசிக்கும் போது இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து எல்லா அதிகாரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து தங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்று மாநில அரசுகளே ஒரு பஞ்சாயத்து யூனியன் அளவுக்கு கூட இல்லாமல் வைத்திருக்கிற ஒரு கொடூரமான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பட்டமான மொழி திணிப்பு, பண்பாட்டு திணிப்பு, கலாச்சார திணிப்பு என்று ஒடுக்குமுறைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் மாநில கட்சிகள் வலிமையடைய வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கட்சிகள் வலிமையடைந்து ஒன்றிய கட்சிகள் பலவீனம் அடைய வேண்டும் என்பதுதான் அந்த மாநில பண்பாடு, கலாச்சாரம். இன்னொன்று நம்மை போல் ஒரு ஆழமான ஒரு தேசிய இன வலிமை உள்ள இனங்கள் எண்ணக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வலிமையாக இருக்கிற ஒரு மாநில கட்சி பலவீனமடைந்து கொண்டே போவது பொது பார்வையில் நல்லதல்ல. எனவே திருமதி சசிகலா அவர்களின் இன்றைய அறிக்கையில் உள்ள பொருத்தப்பாட்டினும் தலைமை பண்பையும் கருத்தில் கொண்டு அதிமுகவினர், அதுவும் குறிப்பாக பிரிந்து செல்கிற சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றோர் அதை கருத்தில் கொண்டு செயல்படுவார்களே ஆனால் எதிர்காலத்தில் அதிமுக வலிமையாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும் என்பது என் கருத்து. அனைவரும் சிந்திக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.